ஒரு நாள் காட்டுக்குள்ள சிங்கராஜா போட்டி ஒண்ணு வச்சாராம். அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக எல்லா விலங்குகளும் வந்துதான். வந்த விலங்குகள் சிங்கராஜா கிட்ட என்ன போட்டி ராஜான்னு கேட்டதும் சிங்கராஜா சொன்னாராம், ஒவ்வொரு அனிமலா முன்னாடி வந்து ஒரு ஜோக் சொல்லணும். அந்த ஜோக்குக்கு எல்லா விலங்குகளும் சிரிச்சதுன்னா பரிசு தருவேன். எதனா ஒரு விலங்கு சிரிக்கலனா கூட ஜோக் சொன்ன விலங்குக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜெயில போடுவேன்னு சொன்னாராம் சிங்கராஜா. யானை ஃபர்ஸ்ட் ஜோக் சொல்ல முன்னாடி வந்துதான். யானை சொன்ன ஜோக்குக்கு எல்லாரும் சிரிச்சாங்களாம். ஆமை மட்டும் சிரிக்கலையா, அதனால யானையை தூக்கி சிங்கராஜா ஜெயில போட்டாராம். அடுத்ததா புலி வந்துதான். புலி சொன்ன ஜோக்குக்கு எல்லாரும் சிரிச்சாங்களாம். இந்த வாட்டியும் ஆமை சிரிக்காதால புலியை தூக்கி ஜெயில போட்டாங்களாம். கடைசியா கரடி வந்தாராம். கரடி வந்து சொன்ன ஜோக்குக்கு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம். சிங்கராஜா கூட விழுந்து விழுந்து சிரிச்சாராம். ஆனா இந்த வாட்டி ஆமை சிரிக்காதால கரடியை தூக்கி ஜெயில போட்டாராம். அப்புறமா ஜோக் சொல்றதுக்கு எந்த விலங்குகளும் முன்னாடி வரல, ஏன்னா ஜெயிலுக்கு போயிடுவோம்னு பயமா. அப்போ பயங்கரமா சிரிக்கிற சவுண்டு கேட்டதா. என்னன்னு திரும்பி பார்த்தா ஆமை சிரிக்குதான். சிங்கராஜா டென்ஷனா, ஆமா இப்ப எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டதும், இல்ல யானை சொன்ன ஜோக்குக்கு என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல அதான் சிரிச்சேன்னு சொன்னதும் சிங்கராஜா டென்ஷன் ஆகி, நீ நடக்கத்துல மட்டும் தான் ஸ்லோன்னு பார்த்தா இதுல கூட ஸ்லோவா, உன்னதான் முதல்ல ஜெயில தூக்கி போடணும் சொல்லிட்டு ஆமையை தூக்கி ஜெயில போட்டாங்களாம். இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.